நேர்களுக்கு வணக்கம். துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் ஒரு இளம் அரசியல்வாதியைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இவரை உங்களுக்கு ஒரு இளம் அரசியல்வாதியாக தெரிந்திருக்கும், ஒரு சிறந்த சமூக சேவையாளனாக தெரிந்திருக்கும், ஏன் ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக தெரிந்திருக்கும். இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்ற தெய்வேந்திரம் கிரிதரன் என்கின்ற பெருமுகரைத்தான் நாங்கள் இந்த துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக சந்திக்கப் போகின்றோம். இளைஞனாக இருந்தாலும் இன்றைய தினம் இன்றைய இளம் சமூகத்துக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்ற இவரை இன்றைய தினம் இந்த துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, இந்த துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு துறைக்கு அப்பால் அவரை நாங்கள் அவருடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் இவரை நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் என்கின்ற துறைக்கு அப்பால் நாங்கள் இவரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, நான் ஆரம்பத்திலேயே உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். உங்களுக்கு ஏன் இந்த அரசியல் மீது நாட்டம் வந்தது? நான் சிறு வயதிலிருந்து ஒரு அரசியலில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஒரு ஆர்வத்தை நான் 2018ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஒரு களமாக பயன்படுத்தி இருந்தேன். அந்த களம் எனக்கு சிறந்த ஒரு வெற்றியை தந்திருந்தது. அந்த வெற்றியினூடாக எங்களுடைய மக்களுக்கு என்னால் இயன்ற, அதாவது என்னுடைய காலத்தில் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை மிகவும் ஆர்வமுத்துடன் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய பிறப்பினூடாக வந்ததோ இல்லை என்னுடைய பிறப்பெண் அப்படியோ அமைந்ததோ தெரியவில்லை. ஒரு ஆரம்ப களம். அதிலும் குறிப்பாக இப்போ தற்பொழுது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை, வசதியற்ற எளிய மாணவர்களுக்கான கல்வி உபகரண வசதிகள், பல வேலை திட்டங்களை நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தும் செயற்படாமல் ஒரு சமூக சேவையாகத்தான் இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றேன். பல நலன் விரும்பிய புலம்பெயர் தேசத்து உறவுகள் மற்றும் எங்களுடைய உள்நாட்டு உறவுகளினுடைய ஒத்துழைப்பின் ஊடாக இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இனி வருங்காலங்களும் தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் இருக்கின்ற அந்த தருவாயில் செய்ய வேண்டிய செயல்கள் நிச்சயமாக செய்யப்படும். அதில் என்னுடைய பங்கு இருக்கும் என்பது எனது ஐயாவும் இல்லை. சரி, ஆனால் உங்களுக்கு இந்த படிக்கின்ற பொழுது ஒரு இலட்சியம் இருந்திருக்கு. நான் படித்து பிற்காலத்தில் ஒரு வைத்தியராக வர வேண்டும், அல்லது ஒரு பொறியியலாளராக வர வேண்டும், அல்லது ஒரு அக்கௌண்டனாக வர வேண்டும், ஒரு ஆசிரியராக வர வேண்டும், ஒரு எண்ணப்பாடு இருந்தது. ஆனால் நீங்கள் படிக்கின்ற பொழுது நான் படித்து பிற்காலத்தில் என்னவாக வர வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை அல்லது இலட்சியம் இருந்தது. நான் என்னுடைய ஆரம்ப கல்வியை யாழ் நல்லூர் காசிப்பிள்ளை வித்தியாலயத்திலும், பிற்காலத்தில் என்னுடைய இடைநிலை கல்வியை யாழ் கனகரட்னம் மத்திய மகா வித்தியாலயத்திலும், என்னுடைய பல்கலைக்கழக கல்வியை ஏவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் என்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்து தற்பொழுது பட்டதாரி நியமனம் பெற்று நான் அரசு உத்தியோகத்தராக வேலை செய்கின்றேன். உண்மையிலேயே நான் ஒரு சிறு வயதிலிருந்து எனக்கு அரசியல் என்ற அது அரசியல் அல்ல, சேவை செய்யணும், அதாவது எந்த ஒரு நாட்டம், அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. அதன் வழிபாடாக நான் உயர்தரத்திலே வர்த்தகத்துறையை தெரிவு செய்து வர்த்தகத்துறையிலே 2AB சித்தி பெற்று நான் பின்னர் ஏவர்தன பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானமானி பொது முகாமைத்துவ பட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றேன். அதுவும் அரசியலோடு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பட்ட படிப்பாகத்தான் நான் அந்த விடயம் பார்க்கிறேன். இந்த பல பாடத்திட்டங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளடங்கப்பட்டது பாராளுமன்றம் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தது. அதாவது யாப் உருவாக்கம், பல்வேறுபட்ட பாலிசி மேக்கிங், அதாவது இதுகள் எடுப்பது என்பது அவ்வாறான படிப்பும் எனக்கு ஒரு நெருக்கமாக இருந்தபடியே நான் அந்த அரசியல் துறைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. என்னுடைய திறமைகளையும் வெளிக்கொணரக்கூடிய மாதிரியான களமாக அந்த களம் அமைந்திருந்தது. அது ஆரம்பத்தில் பல சவால்கள் இருந்தாலும் பின்னர் அந்த சவால்களை வெற்றி கொண்டு தான் இந்த துறைக்கு இருக்கின்றேன். என்னை போன்று பல இளைஞர்களுக்கு சரியான களம் இன்னும் அமைக்கப்படவில்லை. அவர் அமைக்கப்படுகின்ற பட்சத்தில் இனி வரும் காலத்தில் கட்டாயம் இளைஞர் யுவதிகள் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டி அடுத்த சந்ததியினருக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, உங்களுக்கு நீங்கள் ஒரு அரச உத்தியோகத்தர் என்று சொல்வதில் பெருமையாக இருக்கின்றதா, அல்லது ஒரு அரசியல்வாதி என்று கூறுவதில் பெருமையாக இருக்கின்றதா, அல்லது சிறந்த ஒரு விளையாட்டு வீரன் என்று கூறுவதில் பெருமையாக இருக்கின்றதா, அல்லது சிறந்த சமூக சேவையாளன் என்பதில் உங்களுக்கு பெருமையாக இருக்கின்றதா? எனக்கு உண்மையிலேயே சிறந்த ஒரு சமூக சேவையாளனாக இருப்பதன், அது அரசியல் என்றது அப்பால், அரச உத்தியோகம் என்பது அப்பால், உண்மையிலேயே ஒரு விசுவாச ஆத்ம திருப்தியோடு சில விடயங்களை நாங்கள் செய்கின்ற போது எங்களுக்கு எழுகின்ற உள்ளார்ந்தமான ஒரு மன ஆறுதல், ஒரு மன சந்தோஷம் என்பது உண்மையிலேயே அது இவ்வளவுதான் ஒரு காசு கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. ஒரு சில பேர் அடிப்படை வசதிகள் இல்லாத உறவுகளுக்கு நாங்கள் கை கொடுக்கும் போது அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றப்பட்டு அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். நிச்சயமாக அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில்
சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அந்த ஆசிகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. நான் உண்மையிலே அரசியலில் வருகின்ற பொழுது அந்த சத்தியப்பிரமாணம் செய்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அது நாங்கள் செய்கின்ற சேவை மற்றவர்களை மனம் கூறாமல் அவர்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளங்கள் பூரிப்படையும் வகையில் எங்களுடைய வேலை திட்டங்கள் அமைய வேண்டும். அந்த வகையிலே தான் நான் அந்த விடயத்தை சமூக சேவையாளனாக இருக்கத்தான் நான் உண்மையிலே ஆசைப்படுகின்றேன். அந்த விடயத்தை தான் இப்போ தற்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே பல வேலை திட்டங்கள் நாங்கள் குறிப்பாக இந்த கொரோனா நிவாரண பணிகளாக இருந்தாலும் சரி, வேறு பல வேலை திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிறைய வேலை திட்டங்கள் அது யாழ் குடாநாட்டுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அல்லாமல் வன்னி மாவட்டம் வடபகுதியைச் சேர்ந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு நாங்கள் பல வேலை திட்டங்களை தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, நான் உங்களுடைய இந்த சகோதரங்களோட வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் அந்த சின்ன பிள்ளையில் இருந்த பொழுது உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள், உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய சகோதரங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அனுபவங்கள், நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த சில சந்தர்ப்பங்களில் அப்பா இல்லாட்டி அம்மா உங்களை தண்டித்திருக்கலாம், அல்லது உங்களுடைய இந்த சகோதரங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு உண்மையிலே நாங்கள் 3 ஆண் குழந்தைகள். மூத்த என்னுடைய சகோதரர் தற்போது கொமர்ஷியல் வங்கியிலே உதவி முகாமையாளர் பணி புரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய இளைய சகோதரர் எங்களுடைய தந்தையினுடைய பாரம்பரிய தொழிலான ஆயுர்வேத மருத்துவ தொழிலை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே யாழ் கல்வியங்காடு சந்தையில் எங்களுக்கு ஒரு வர்த்தக நிலையம் இருக்குது, அதிலே அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலே சிறு வயதிலிருந்து நாங்கள் 3 பேரும் எங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி எங்களை அடித்ததும் இல்லை, கண்டித்ததும் இல்லை, ஒரு செல்ல பிள்ளைகளாக தான் வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் எதிர்பாராத விதமாக 2009ஆம் ஆண்டு எங்களுடைய அப்பா அந்த சம்பவம் அந்த தருணாயில் நான் காப்போத உயர்தரம் வர்த்தக பிரிவில் கல்வி கேட்டிருந்தேன். அந்த தருவாயில் என்னுடைய அப்பா இழக்க நேரிட்டது. அந்த அடிப்படையில் கனவுகளோடு இருந்த நாங்கள் அந்த கனவுகள் சிதைக்கப்பட்டு பின்னர் நான் என்ன சொல்வதென்று புரியவில்லை. பின்னர் நான் அது படித்தாக வேண்டும் என்ற ஒரு தருவாயிலே நான் உண்மையிலேயே வெளிப்படையாக சொல்லப்போனால் காப்போத சாதாரணம் 2ஆம் தடவை தான் சித்தி அடைந்தேன். அதே போல் காப்போத உயர் நிறத்திலும் 2ஆம் தடவை சித்தி அடைந்து இன்றைக்கு நான் ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தில் 2AB சித்தி பெற்று நான் ஜெயவர்தன பல்கலைக்கழக விஞ்ஞானமானி பொது முகாமைத்துவ பட்டத்தை நிறைவு செய்திருக்கிறேன். கல்வி என்பது உண்மையிலே அது வயதும் அல்ல, அது எங்களுக்கு ஒரு இதாயும் இல்லை. முயற்சி என்பது ஒரு அயராத முயற்சி இருக்குமாக இருந்தால் யாரும் முன்னேற முடியும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏளனம் செய்பவர்களை பார்த்து நாங்கள் கல்லறிய தொடங்கினால் நாங்களே கல்லறிவது போல், அதை விடுத்து எங்களை நாங்கள் வளப்படுத்தி எங்களை நாங்கள் எவ்வாறு மெருகூட்டி எங்களை நாங்கள் எவ்வாறு முன்னுதாரணமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயற்படும் இளைஞர்களாக இருக்க வேண்டும். தற்பொழுது நான் உண்மையிலே பார்க்க போனால் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுடைய தமிழ் இனத்தில் கன பேர் சாதாரணமான விபத்துக்களாக இருந்தாலும் சரி தற்கொலை வீதம் உண்மையிலே அதிகரித்து கொண்டே போகின்றது. அது உண்மையிலே ஒரு வெட்கக்கேடான விஷயம். என்னடா எங்களுடைய தமிழ் இனத்துக்கு ஒரு தாற்பயம் இருக்கிற எவ்வளவு வரலாறுகளை கண்ட எங்களுடைய இனம் இன்றைக்கு ஒரு தற்கொலை என்ற ஒரு பாணியிலே நிறைய அப்பாவி உயிர்களை நாங்கள் பலி கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பது படி. அவ்வாறு இல்லாமல் மனதைரியத்தை இளைஞர் யுவதிகள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களுடைய மனதைரியம் அல்ல முயற்சிகள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே சிறந்த ஒரு சமூக பிரஜையாளர், சிறந்த ஒரு எங்களுடைய எதிர்கால சந்தை வினைத்திறனான ஒரு சந்ததியாக உருவாக்கலாம். அந்த அடிப்படையிலே இனி வருங்காலத்தில் இருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகளாவது தங்களுடைய திறமைகளையும் ஆளுமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு சரியான களங்கள் அமைத்து அவ்வாறான இளைஞர்கள் இனி வருங்காலங்களில் இவ்வாறான முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடாமல் தங்களுடைய எதிர்காலம் வினைத்திறனாக இருக்க வேண்டும் என்று தூர நோக்கு அடிப்படையிலே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. உண்மைதான் நீங்கள் கூறியது போன்று, அதாவது நீங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு ஒரு நல்லதொரு கருத்தை கூறியிருக்கிறேன். அதாவது நான் கூட கல்வி பொதுத்தர சாதாரண தரத்திலும் 2ஆம் தடவை தான் சித்தி அடைந்திருக்கிறேன். அதே போன்று உயர்தரத்திலும் 2ஆம் தடவை சித்தி அடைந்து பல்கலைக்கழகம் சென்று தற்போது ஒரு பட்டதாரியாக இருப்பதாக கூறும். ஆனால் நீங்கள் முதல் தடவை நீங்கள் கல்வி பொதுத்தர சாதாரண தரத்தில் நீங்கள் முழுமையாக சித்தி பெறாத போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு? உண்மையிலேயே சொல்ல முடியாத ஒரு மனநிலை. அதுவும் குறிப்பாக எங்களுடைய உறவுகள் அது என்ன சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. அவ்வாறான ஒரு அவமானம் என்ற அந்த தருவாய் நான் அந்த விடயத்தை இருந்தேன். ஆனால் அது எனக்கு ஒரு அனுபவமாக நான் எடுத்துக்கொண்டபடியால் என்னுடைய உயர்தரத்தை நான் மீண்டும் தொடர முடியக்கூடியதான ஒரு பெருபேற்றை பெற்றேன். நான் உண்மையிலே சாதாரண தரம் படிக்கும் பொழுது குறைந்த மதிப்பீடு பெற்றவரை 2ஆம் தரம் தோற்ற வேண்டியதோ இருக்கின்றது. அப்போ நான் உண்மையிலேயே மிகவும் வெக்கப்பட்டு தான் அந்த 2ஆம் தரம் அந்த கல்வி பொத்தர சாதாரண சித்தி பெற்று நான் உயர்தரத்தில் வர்த்தக பிரிவை தெரிவு செய்தேன். வர்த்தக பிரிவு
பிரிவில் முதல் 2CS தான் என்னுடைய பெறுபராக இருந்தது. இப்போ 2ஆம் தரம் நான் விடாமுயற்சி எங்களுடைய ஆசிரியர் வளமான ஆசிரியர்கள் அமைந்ததால் நான் வினைத்திறன் நான் ஒரு பெறுபற்றை பெற கூடியதாக இருந்தது. அந்த பெறுபற்றின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதியும் எனக்கு கிடைத்திருந்தது. அந்த அடிப்படையில் நான் சிறப்பாக அந்த பல்கலைக்கழகத்தில் பயன்படுத்தி இருந்தபடியே தான் நான் இன்றைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக இருக்கிறதுக்கு என்னுடைய பல்கலைக்கழகம், பாடசாலைகள், என்னுடைய அனைத்து உறவுகளும், பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய சகோதரர்கள் அனைத்து நலன் விரும்பிகள் ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு நான் இந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இருப்பதற்கு காரணம். அந்த வகையில் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி வருங்காலத்தில் கூட நான் ஒரு சிறந்த ஒரு சமூக சேவை நான் தொடர்ந்து செயற்படுவேன். என்னுடைய மக்களுக்காக பல வேலை திட்டங்களை செய்வேன். அதே போல் இப்போ தற்பொழுது என்னுடைய பாடசாலைகளுக்கு தேவையான வேலை திட்டங்கள், என்னுடைய ஆரம்ப பாடசாலை இருந்தாலும் சரி, வேறு பாடசாலைகள் இருந்தாலும் பின்தங்கிய பாடசாலைகளுக்கு நாங்கள் பல வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கோம். யாராவது உதவிகள் தேவைப்படும் அந்த பெங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கான சரியான உதவிகளை பெற்றுக் கொடுப்பது கூட தயாராக இருக்கு. சரி, உண்மையில் இந்த உங்களுடைய இந்த இளம் வயதில் இவ்வாறான சமூக சேவை செய்வதில் உண்மையில் பெருமையாக இருப்பதோடு மட்டுமல்லாது நான் நினைக்கிறேன் இன்றைய வளர்ந்து வருகின்ற இளம் சமூகம் கூட, இளைஞர்கள், யுவதிகள் கூட உங்களை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தங்களுடைய கல்வி நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இந்த சமூக சேவையாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். சரி, நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது நாங்கள் 3 ஆண் பிள்ளைகள் என்று. ஆனால் 3 ஆண் பிள்ளைகள் என்றால் சரியான குலப்படியாக இருந்திருப்பீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்த குலப்படியால் குறும்பு தினங்கள் ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா சிறு வயது? உண்மையிலேயே எங்களுடைய மூத்த சகோதரருக்கும் இளைய சகோதரருக்கும் இடையே 2 வயது தான் வித்தியாசம். எனக்கும் இளைய சகோதரருக்கும் இடையில் 7 வயது வித்தியாசம். அப்போ அவர்கள்லாம் கூடுதலான ஒரு இது. நான் ஒரு சிறு பையனாக இருந்தேன். உண்மையிலே 90ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், 90ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் நான் பிறந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே 91ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்தியன் ஆர்மி தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய வீட்டிலே அம்மா இணைக்குள் வளர்த்திவிட்டு மீன் வெட்டி கொண்டிருந்தவ. பக்கத்தில் ஒரு குண்டு தாக்குதல் நடந்து எங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருந்தவா, பெண், எங்களோட உறவினராக அவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கிடைச்சது மக்கள் வங்கியில். அந்த சந்தர்ப்பத்தில் பங்கருக்குள்ளே இருந்தவ எட்டி பார்த்த இடத்துல அவன் தலை அப்படியே தலை சிதறடிக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல உயிரிழந்த அந்த தருவாயில் நான் இருக்கிற பொழுது எங்களுடைய வீடு முழுதாக சிக்குநூறாகி உடைந்து இருந்த. அப்போ அம்மா மிகவும் பயப்பட்டு அந்த இடத்தை பார்த்து சொன்னால் இருக்கிற என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த ஏதோ கடவுளின் சித்தம் அந்த சந்தர்ப்பத்திலே நான் அதில் தப்பி இந்த ஒரு நிலையில் இருக்கிறேன். அந்த தருவாயிலே நான் அந்த நேரம் அந்த பத்திரிகையிலும் என்னை பற்றி வந்திருந்தது என்றே நானும் அந்த கட்டிங் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பார்க்க அப்படியான ஒரு இன்சிடென்ட்டில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அது ஒரு வரலாறு என்று தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இனி வரும் காலத்தில் எங்களோட சந்ததி அடுத்த ஜெனரேஷனுக்கு இவ்வாறான இதுகள் இருக்காது. ஆனால் அவர்கள் பயணிக்கின்ற பாதை அவர்கள் பெற்றோர்கள் மற்றது ஆசிரியர்கள் குறிப்பாக அவர்களை சார்ந்த சூழல்கள்லாம் அந்த ஒரு சிறந்த குடிமகனாக சிறந்த பிரஜையாக வருவதற்கு காரணமாக அமையும். அந்த சமூகம் ஒழுங்காக அமைக்கப்படுமாக, களம் ஒழுங்காக அமைக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்களும் வினைத்திறனாக பல சாதனைகளை செய்யக்கூடிய இளைஞர்களாக வர வேண்டும். நிச்சயம் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வாறு தான் கஷ்டப்பட்டு சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு தன்னால் வர முடியும், அதே போன்று இன்றைய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யுவதிகளாக இருந்தாலும் சரி, எதற்கும் துவண்டு விடாது, இதுதான் தீர்வு என்று இல்லாது முயற்சி செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை பகுதியில் கூறியிருந்தார். பார்க்கலாம் இந்த பகுதியில் எவ்வாறான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறாரு. சரி, உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கை, உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையில் பல நட்பு வட்டாரம் இருந்திருக்கும், பல மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்திருக்கும். உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறிய கருத்தை கூறுங்கள். நான் தரம் 1 முதல் தரம் 5 வரை யாழ்நல்லூர் காசிப்பட்ட வித்தியாலயத்தில் கல்வி பெற்றேன். அந்த அடிப்படையிலே எனக்கு சிறந்த நண்பர்கள் அமைந்திருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் என்னுடைய நெருக்கமான தொடர்பிலே தான் இருக்கின்றார்கள். அது ஒரு பொற்காலமாகத்தான். உண்மையை பாடசாலை காலம் என்பது எங்களுடைய பொற்காலம். அதிலே ஒன்றுமே அறியாத கல்வியை கூட நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு விளையாட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமான பொழுதாகத்தான் அந்த தருவாயை கழித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆரம்பத்திலே சைக்கிளோட தொடங்கிய காலமே அந்த காசிப்பிள்ளை வித்தியாலய கல்வி கற்ற பொழுது வஸ்தியம்பிள்ளை பிரின்சிபலாக இருந்த டைம் நாங்கள் அந்த பாடசாலையில் மிகவும் சந்தோஷகரமான எங்களுடைய பொழுதுகளை மகிழ்ச்சிகரமாக
குழந்தைகள் மழலை செல்வங்களாக இருந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்தோம். அதில் பல நண்பர்கள் என்னோட நெருக்கமாக இருக்கின்றார்கள். பல ஆசிரியர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருந்தார். நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே கல்விக்கு முக்கியத்துவம், எங்களுக்கு கிரிக்கெட் என்ற விளையாட்டு வந்து எனக்கு அது மிகவும் பிடித்த ஒரு விளையாட்டு. தற்பொழுது கூட நான் அவ்வாறாக தான் அதை உணர்கின்றேன். அதன் பின்னர் நான் உயர்தனம் இடைநிலை கல்விக்காக யாழ் கனகரட்னம் மத்திய மையத்தில் சென்ற பொழுது கனகரட்னம் மத்திய மையத்திலேயே நான் இடைநிலை கல்வியை கற்று சாதாரண தரத்திலே சித்தியடைந்து பின்னர் உயர்தரத்தில் கல்வி கற்று அந்த பொழுதும் கூட எனக்கு அழகான நண்பர்கள் கூட்டம் தற்பொழுது தொடர்ச்சியாக என்னோட உறவில் இருக்கின்றார்கள். அதே போல் எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலே நான் கிரிக்கெட் விளையாட்டை எனது பாடசாலைக்காக பயன்படுத்தியிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தி நாங்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். பல டூர்னாமெண்ட்களை சென்று பல முயற்சிகளை போராட்ட வெற்றிகளையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதன் பின்னர் நான் பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது அதற்கு ஒரு இதானவள். அதே போல் பல்கலைக்கழக அதாவது 1 முதல் தரம் 12 வரை கல்வி கற்ற காலம் என்பது மகிழ்ச்சிகரமான காலம். அதிலே பல சந்தோஷங்கள் பல சோகங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் நாங்கள் அந்த விடயத்தில் சிறப்பாக செயற்பட்டதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த ஒரு நிலைமைக்கு இருக்கின்றோம். அதே போல தான் உண்மையிலே நான் இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூடிக்கொண்டு இது ஒரு உங்களுடைய பாடசாலை காலம் உண்மையிலே இளமை காலம் வந்து வீணடிக்காமல் நீங்கள் உண்மையிலே தரம் 1 முதல் 5 வரை அகலம் அளவுக்கு மாணவர்களை சித்தியடைந்தாலும் ஆனால் 6 முதல் 11 வரை நான் கல்வி இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக கல்விதான் தற்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படை ஒரு மூலதனம். உண்மையில் அந்த கல்வி வளத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக எதிர்கால சந்ததியினர் வந்து உண்மையிலே ஒரு வினைத்திறனான ஆரோக்கியமான சந்ததிகளாக உருவாக வேண்டுமா என்றால் கல்வி ஊடாகத்தான் அதை நாங்கள் வளப்படுத்த முடியும். எங்களுடைய தமிழினம் ஆரம்பத்திலே உண்மையிலே கல்விக்கு பேர் போன ஒரு எங்களுடைய வடமாகாணம் இன்றைக்கு கல்வியிலே வந்து உண்மையை பின்தங்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பின்னரான செயற்பாடு காரணமாக எங்களுடைய கல்வியானது முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இனிவரும் காலங்களில் அவ்வாறு இல்லாமல் எதிர்கால சந்ததி வினைத்திறனாக அமைய வேண்டும் என்ற நோக்கிலே பின்தங்கிய மாணவர்களுக்கான வசதிகள் செய்வதற்கும் நாங்கள் தயாராகிறோம். அவ்வாறான மாணவர்கள் இனம் காணப்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கும் உதவி செய்வோம். நீங்களும் இனி படித்து நல்ல நிலைமைக்கு வந்து அடுத்த சந்ததியினர் நீங்களும் பல மாணவர்களை உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்கி சிறந்த பெறுவர்களை பெற்று வினைத்திறனான ஒரு மாணவ சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் கூறியிருக்கிறீங்க, அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரம் இன்று வரை தொடர்வதாக. உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் செய்த குழப்படிகள் குறும்புத்தனங்கள் ஏதாவது நினைவு இருக்கின்றது? ஏனென்றால் தற்போது நீங்கள் ஒரு ரஞ்சனாக இருக்குங்க, அதுதான் நான் கேட்கிறேன். நான் சிறு வயதில் ஹசிப்பிள்ளை வித்தியாலயத்தில் கல்வி ஏற்றின பொழுது ஜம்புக்காய் என்றால் எங்களுக்கு அது ஒரு வீட்டை தான் இருக்கும். அந்த வீடு அவர்கள் எனக்கு இப்போ ஆரம்பத்திலே தெரியாத அவர்கள் பின்னர் எங்களுடைய ஒரு நெருங்கிய ஒரு உறவுகாரராக இருக்கின்றார்கள். அந்த காலத்தில் நாங்கள் மாணவர் கூட்டங்கள் ஆண்களாக போய் அந்த வீடு ஜம்புக்காய்க்கு கல்லறிந்து பிடுங்கி சாப்பிடுவது வழக்கம். அது ஒரு உண்மையிலே அந்த அப்படியான சந்தர்ப்பங்கள் மாங்காயாக இருந்தாலும் சரி பல இதுகள் எங்களுடைய அந்த குறிப்பிட்ட வயதில் வந்து அது ஒரு பெரிய ஒரு சொர்க்கமாகத்தான் இருக்கும். அந்த பிடுங்கி சாப்பிட்டால் அதிலே ஒரு கிடைக்கின்ற சந்தோஷம் என்பது ஒரு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைய சிறுவர்கள் அதை அனுபவிக்கிறார்களா என்பது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறான இதில் பெற்றோர்கள் முடிவதில்லை. அவ்வாறான ஒரு பொழுதுபோக்குகள் தற்போதைய சிறுவர்கள் இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு வசதிகள் கூடிவிட்டது. நாங்கள் இருந்த காலத்திலே பொழுதுபோக்கு வசதி என்பது மிக குறைவு. ஒன்றில் நாங்கள் இவ்வாறான இளைஞர் செயல்படும் மற்ற விளையாட்டு ரெண்டும் தான் எங்களுடைய காலத்திலே மிகவும் பிரபலியமாக இருந்த ஒரு செயற்பாடாகும். சரி, நீங்கள் விளையாட்டு என்று கூறுகின்ற பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாட்டுத் துறையிலும் ஒரு சிறந்த ஒரு வீரனாகவும் இருக்கின்ற விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் பெற காரணமே? இதில் உண்மையிலே என்னுடைய மூத்த சகோதரர் வந்து யாழ் கர்நாடக மத்திய வித்தியாலயத்துக்காக விளையாடினார். அவருடைய பின்னர் நான் அந்த விளையாட்டினுடைய எனக்கு மிகவும் ஆர்வம் வந்தது. நாங்கள் வீட்டிலே 3 பேரும் அவ்வாறு விளையாடும் எங்களுடைய ஒரு சகோதரங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுற தன்மை இருந்தது ஆரம்ப காலத்தில். பின்னர் நாங்கள் எங்களுடைய நொதன் விளையாட்டுகளும் தற்பொழுது இருக்கின்றது, மிகவும் பிரபல்யமான விளையாட்டுகளும். நாங்கள் அந்த கழகத்தினோட பல விளையாட்டுகள் அந்த காலத்திலே செய்து எங்களுடைய சகோதரரோடாக தான் நான் அந்த கழகத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனூடாகத்தான் நான் பின்னர் பல்கலைக்கழகத்தில் சென்றாலும் சரி அங்கேயும் விளையாடி நாங்கள் எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கென்ற ஒரு யூனியன் இருந்தது. அந்த ஒரு யூனியனில் நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் குறிப்பிட்ட டூர்னமெண்ட்டில் ஃபைனல் கணக்கு டூர்னமெண்ட்டுகள் விளையாடினாங்க. அதற்கு பின்னர் நான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு சிறு வயதிலேருந்து அண்ணாவினூடாகத்தான் அந்த ஒரு களம் அமைந்தது. அப்போ எனக்கு ஒரு ஆரம்பத்திலேருந்து ஜெயசூர்யா, அரவிந்தர் சில்வா, முத்தையம்மன் விளையாடின காலத்தில் பின்னர் நான் இந்த கொழும்பிலே இருந்த தருவாயில் உண்மையிலே குமார் சங்ககாரா விளையாடுற எந்த ஒரு மச்ச இருந்தாலும் நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். கட்டாயம் சங்ககாரா காண்டியே போய் பார்ப்பேன். அதுவும் குறிப்பாக ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் சங்ககாரா கொழும்பில் விளையாடுற டைம்
நான் அது முதல் நாள் போய் முதல் நாள் போய் மீட் பண்ண சந்திச்சு போட்டோ எடுக்கணும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கடைசி நாள் டெஸ்ட் மேட்ச் நடக்குது, கடைசி டெஸ்ட் மேட்ச் அதான் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் சங்கரான ஃபைனல் டே. அப்போ சங்ககாரா சந்திக்கணுமென்ற ஒரு துடிப்பில் அது வேலையே நான் அந்த கிரவுண்டுக்கு போய் நான் 8 மணிக்கு அந்த கிரவுண்டுக்கு போய் அது ஒரு டிக்கெட் ஒரு விளையாடுன டிக்கெட் தான், அந்த டிக்கெட் எடுத்து போய் சங்ககாரா சந்தித்து சங்ககாரோட செல்ஃபி எடுத்து அது நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியும். உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொன்ன குமார் சங்ககாரா தான். அது யாரும் எந்த ஒரு இதுக்கும் பிடித்த ஒரு மனிதர், மனிதனுக்கு அப்புறம் மனிதனையும் கொண்ட ஒரு மனிதராக தான் நான் சங்ககாரா பார்க்கிறேன். சரி, இப்போ துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சங்ககாரா, ஆனால் பந்து வீச்சு என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு பிடித்த வீரர்? உண்மையிலேயே முதல் சமிந்த வாசர் இது மிதவேக பந்து வீச்சு, ஆனால் அதோட ஸ்விங்ஸுகள் அப்படியான ஒரு பந்து வீச்சு. அதே போல் முத்தையா முரளிதரனுடைய சுழல் பந்து வீச்சும் ஒரு அதே எனக்கு குறிப்பாக பிரெட்லியினுடைய பந்து வீச்சு தான் உண்மையிலேயே ஒரு ஆக்ரோஷமான பந்து வீச்சு. அந்த டைமில் பிரெட்லியினுடைய ஆக்ஷன் தான் நாங்களும் அந்த டைம்லேயே அடைக்க வேறு இதில் அவ்வாறான ஒரு இதான ஆக்ரோஷமான ஒரு பந்து வீச்சாளர் தான் பிரெட்லியை. அதே மாதிரி ஷெய்ப் அக்தார் இருக்கட்டும், வசீம் அக்ரமாக இருக்கட்டும், உண்மையிலேயே ஒரு நுணுக்கமான ஒரு பந்து வீச்சாளர். உண்மையில் நீங்கள் கூறியது போன்ற அந்த காலத்தில் பாகிஸ்தானுடைய பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தர், அதே போன்று பிரெட்லி, அந்த 2 வீரர்களுடைய அந்த வேக பந்து வீச்சு அருமையான பெயர் இருக்கின்றார்கள். நீங்கள் கூறியது போன்று சிலர் அவர்களுக்காகவே இந்த மச்சை பார்க்கின்ற நான் அந்த சங்ககார சொன்ன அந்த சங்ககாராக்காண்டி தான் முழு மச்சும் கொழும்பில் நடந்தால் முழு மச்சும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன். அவ்வாறான ஃபேன்ஸ் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் இருப்பேன். அதே மாதிரி விராட் கோலின மச்சு இருந்தாலும் போய் பார்க்குறேன். உங்களுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை, உண்மையில் கூறுவார்கள் அந்த பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் அதுவும் நீங்கள் குறிப்பிட்டது போன இந்த பாடசாலை வாழ்க்கையை போன்று அதுவும் ஒரு சொர்க்கமான ஒரு தருணம் என்று கூறுவார்கள். உங்களுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? உண்மையிலே நாங்கள் யார் கூட அதாவது வடமாகாணத்தை மட்டுப்படுத்தி இருந்த நாங்கள் வேறு வெளி மாவட்டம் செல்வதென்றால் அது எங்களுக்கு ஒரு வெளிநாடு செல்வது போல இருந்த தருவாய். அந்த சந்தர்ப்பத்தில் 2011ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை சித்தி பெற்று 2012ஆம் ஆண்டு நாங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் பல்கலைக்கழகம் சென்ற பொழுது உண்மையிலேயே அது ஒரு என்ன சொல்வது, நாங்கள் ஒரு தமிழ் இனத்தோடு மட்டும் பழகின எங்களுக்கு புதிய மனிதர், அதாவது சிங்கள மனிதர், முஸ்லீம் மனிதர் அவ்வாறான ஒரு சமூகத்தோட பழகிற சந்தர்ப்பம் கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே உண்மையிலேயே ஆங்கில மொழி மூலம் எங்களுடைய பட்டம் அந்த ஆங்கில மொழி மூலமான பட்டம். அப்போ ஆரம்பத்திலே நாங்கள் தடுமாறியிருந்தோம். இந்த ஆங்கிலம் திடீரென்று நாங்கள் படித்த பாடசாலையில் உண்மையில் நாங்கள் அந்த ஆங்கிலத்திலே வினைத்திறனாக இருக்கவில்லை. பின்னர் நாங்கள் அந்த ஆங்கிலம் படிப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டு பின்னர் அந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்திருந்தோம். அந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்வதற்கு உண்மையில் எங்களுடைய லெக்சர்ஸ் உண்மையில் சிங்கள லெக்சர்ஸாக இருக்கணும், தமிழ் லெக்சர்ஸாக தற்பொழுது கூட எனக்கு தொடர்பில் தான் என்ன ஒரு நல்ல ஒரு இது முன்னுதாரணமாக கொண்டு வருவதற்கு அவர்கள் தான் ஒரு முக்கிய காரணம். நான் பல்கலைக்கழகம் படிக்கின்ற காலத்திலே ஒரு பழையமான நாங்கள் பாஸ் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு முதல் பிரசன்ட் பட்ஜ்காரர் ஒரு இந்திய யூத் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு சொல்லி ஒரு மேகசின் ஒன்று வெளியிடுறாங்க. அந்த மேகசினில் யூத் பொலிட்டீஷியன் என்ற ஒரு அங்கீகாரம் எங்களுடைய பல்கலைக்கழக எங்களுடைய திணைக்கள பவித்ரா மேடம் அவர்களுடைய வழிகாட்டலில் என்ன அந்த யூத் எம்பவர்மெண்ட் என்ற இதில் பொலிட்டீஷியன் என்ற ஒரு கேட்டகரியில் யூத் பொலிட்டீஷியன்ஸ் என்று சொல்லி எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்திருந்தாங்க ஒரு மேகசின். உண்மையிலேயே நான் தமிழனா நான் நினைக்கிறேன் வேறு ஒரு ஆர்டை மேகசின் வந்திருக்குமோன்றது எனக்கு ஒரு ஐயம். அது இங்கே யாழ்குடா நாட்டில் இருந்து போய் படித்த ஒரு கிளாசிக் ஒரு மேகசினில் என்னுடைய பேர் வந்தது என்பது ஒரு மறக்க முடியாத தருவாய். இப்போயும் என்னுடைய அந்த மேகசின் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, என்னுடைய இதுலேயும் இருக்குது. உண்மையிலே ஒரு அதை நான் வித்தியாசமாக தான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் எங்களோட இதுக்குள்ளே நின்று நாங்கள் சிங்கள மக்கள் வேறு இனங்களோடு நாங்கள் பழகி அவர் எங்களோட சமூகத்தை நாங்கள் தமிழன் என்ற ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு மத்தியில் என்ன இருக்குமாக இருந்தாலும் உண்மையில் அது ஒரு நான் என்ன சொல்ல முடியாது, என்னுடைய ஆளுமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு நல்ல களமாக இருந்தது. தற்பொழுது எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதோட தான் அந்த அரசியல் பிரவேசம் கிடைச்சதுன்றது நான். நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்திலிருந்து நான் ஒன்றை கேட்கிறேன். அதாவது இந்த சகோதர அவர்கள் நீங்கள் படிக்கின்ற பொழுது அவர்களுடன் உங்களுடைய அந்த நட்பு எவ்வாறு இருந்தது? உண்மையிலே சகோதர இனத்தவர்கள் நாங்கள் சும்மா ஒரு சில தனி மனிதர்களுடைய குணநலங்களை வைத்து பார்த்து கூற முடியாது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் உண்மையில படிக்கின்ற காலத்திலேயும் சரி, தற்பொழுது கூட எனக்கு இப்போ முகநூல் நண்பர்களாக இருக்கின்றார்கள், என்ன எடுத்து தொடர்பிலேயும் இருக்கின்றனர். நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல மனிதர்கள், நல்ல மனிதநேயம் உள்ள மனிதர்கள் தான் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் ஒரு சிலரினுடைய குறுகிய மனங்கள்
என்ன சொல்வது என்று துவேஷமானாக்கள் அப்படியானாக்கள் ஒரு சிலர் இருக்கு. ஆனால் பெரும்பான்மையாக படித்த பல்கலைக்கழகத்தை புத்திஜீவிகளாக இருக்கின்றவர்கள் கூடுதலாக வந்து ஒரு நல்ல மனநிலையை கொண்ட மனிதர்களை தான் நான் அதை அந்த விடயத்தில் பார்க்கிறேன். நான் எனக்கு கிடைத்த மனிதர்கள் எல்லாருமே நான் இன்டர்ன்ஷிப் செய்ய கூட எனக்கு கிடைச்ச நான் இன்லேண்ட் ரெவன்யூவில் இன்டர்ன்ஷிப் செய்தேன். இன்லேண்ட் ரெவன்யூவில் ஆஃபீஸர் அந்த கமிஷனர் இருந்தார். அவரெல்லாம் உண்மையிலே என்னோட நல்ல ஒரு நெருக்கமான ஒரு துவேஷம் என்ற ஒரு வார்த்தையை அவரிடம் இருந்து வர அவ்வாறான மனிதர்களும் இருக்கின்றனர். ஒரு சிலரையும் வைத்துக்கொண்டு நான் ஒட்டுமொத்தமாக துவேஷம் பேசுவது என்பது பொருத்தமற்ற செய்யப்படாது. சரி, நான் உங்களிடம் கேட்கிறேன், அவர்களுடைய அந்த நட்பு இன்று வரை நீடிக்கின்றதா அல்லது பல்கலைக்கழகத்துடன் நின்று விட்டதா? இல்லை, இப்ப தற்பொழுது கூட என்னை அடித்துக்க யாழ்ப்பாணத்தில் ஏதும் ஒரு விதண்டா மந்திரித்துமா என்று சொல்லி அவர்கள் கோன் பண்ணி கதைப்பார்கள். எல்லா விஷயத்திலையும் அவர் நல்ல நெருக்கமாகத்தான் இருக்கின்றார். என்ன ஏதும் உதவியல் தேவை என்றால் அவர்கள் நிச்சயமாக என்னோட தொடர்பு யாழ்ப்பாணம் வடமானத்துக்குள்ளே ஏதும் தேவைகள் இருந்தால் என்னோட தொடர்பு இல்லை. நானும் அவ்வாறு வேறு இது தொடர்பு தற்பொழுது கூட டெக்ஸ்ட் அதை மெசேஜ் பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள். இப்போ குரூப் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகள் இதில் இருக்கிறோம் எங்களோட பல்கலைக்கழக நண்பர்கள் வட்டம். உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆரோக்கியமாக எங்களோட தொடர்பில் தான் இருக்கிறாரு. சரி, இந்த இடத்துல நான் கேட்கின்றேன், அதாவது இந்த பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு ஏதாவது இந்த காதல் அனுபவங்கள் வந்திருக்கின்றன? பல்கலைக்கழகத்தில் அவ்வாறு ஒரு அனுபவம் எனக்கு இன்னும் வரவில்லை. அது என்ன சொல்கிறது, அது சில பேருக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு பொறுத்தவரை நாங்கள் அவ்வாறு இல்லை. எங்களுக்கு புதிதான இடம், புதிதான மனிதர்கள், அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நான் அவ்வாறு வசப்படவும் இல்லை. சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களை போன்ற இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னை போல இளைஞர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, உண்மையிலே வந்து எங்களுடைய தமிழினம் ஏற்கனவே உண்மையிலே சனத்தொகை அளவிலே வந்து பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. பெரும்பான்மை இனத்தை பார்க்கணும், அவர்களுடைய இனத்துக்கும் எங்களுடைய இனத்துக்கும் மிக பாரதூரமான இடைவெளி இருக்குது. ஆனால் எங்களுடைய இனம் வந்து இருக்கிற இனமே தக்க வைத்து கொள்ள முடியாமல் ஒரு சிலர் எடுக்கின்ற ஒரு தவறான முடிவுகள் வந்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இனத்தின் ஒரு பாரதூரம். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய இனம் வந்து ஒரு வரலாறு கண்ட இனம். இன்றைக்கும் தமிழ் பேசும் எங்களுடைய தமிழ் இனம் வந்து ஒரு வீரம் செறிந்த தமிழ் இனத்தில் வந்து தற்பொழுது வந்து கோழைத்தனமாக சில முடிவுகள் எடுப்பதனூடாக தற்கொலை என்ற போர்வையிலே வந்து நிறைய, அதாவது ஒரு நான் நினைக்கிறேன் இந்த கடந்த மாதத்திலே மட்டும் 7-8 தற்கொலை சம்பவங்கள் நாங்கள் பார்த்திருக்கணும். அதே போல இன்னொரு பக்கம் விபத்து என்ற போர்வையிலே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சனத்தொகை குறைந்து கொண்டு போகும். ஆக கவனமாக இருக்கும். அது எல்லார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக டிப்பர் ஓடுறவர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சாரதிகளாக இருந்தாலும் சரி, மற்றும் ஏனையவர் எவரும் அந்த மற்ற உயிர்கள் என்று மதிக்கும் தன்மையில் பழகிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஆறறிவு தான் இருக்கின்றது. அவர்களையும் நாங்கள் ஒரு பொருட்டாக நினைத்து வாழ வேண்டும். அந்த அடிப்படையிலே இனிவரும் காலத்தில் வார சந்ததி வந்து அடுத்த சந்ததியை நாங்கள் விருத்தி இருக்கிற கொஞ்ச காலம் அந்த காலத்துக்குள்ள எங்களுடைய திறமைகள் ஆளுமைகளை விருத்தி செய்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமான தலைமுறையாக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு இளைஞனாக இருந்து இன்று வரை தன்னாலான சேவைகளை, அதாவது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, அல்ல அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை சமூக சேவையாக இருந்தாலும் சரி, இன்று வரை துவண்டு விடாது இளம் துடிப்போடு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற கிரிதரன் என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் பார்த்தோம். உண்மையில் வந்து பல இன்றைய இளம் சமூகத்துக்கு பல அறிவுரைகளை, அது மட்டுமல்லாது தானும் ஒரு இளைஞனாக இருப்பதால் இன்றைய அந்த இளைஞர்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள், அவர்களுக்கான தீர்வுகள் பலவற்றை இன்றைய இந்த நிகழ்ச்சியூடாக கூறியிருக்கின்றனர். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.